இரவு தலைப்பு செய்திகள். இபிஎஸ் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்க தனக்கு ஆட்சேபனை இல்லை என்று தயாநிதி மாறன் எம்பி பதில் மனு தாக்கல் செய்துள்ளார். கவர்னர் மாளிகையில் வரும் அக்டோபர் 3ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை நவராத்திரி கொலு நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதில் கலந்து கொள்ள பொதுமக்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வரும் பெண் காவலர் பிரீத்தி என்பவர் தினந்தோறும் சமூக வலைதளத்தை கண்காணித்து அதில் வரும் ஆபாசமான மற்றும் சட்டவிரோத செயல்கள் தொடர்பாக ஆய்வு செய்து உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கும் பணி செய்து வருகிறார். இந்த நிலையில் இன்ஸ்டாகிராமில் ஆபாசமாக பாடல் பாடி வீடியோ வெளியிட்ட கானா கௌதமை திருச்சி போலீசார் தட்டி தூக்கியுள்ளனர். கிருஷ்ணகிரி விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு 2 வாரங்களில் கருணை தொகை வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. 1000 ஏக்கர் சிதம்பரம் நடராஜர் கோவில் நிலம் தீட்சிதர்கள் விற்றுவிட்டதாக அறநிலையத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. AR முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் SK23 திரைப்படத்தின் படப்பிடிப்பு பாதியில் நின்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எல்லோரும் மதுவிலக்கை ஆதரித்தால் தமிழ்நாட்டில் ஏன் மதுக்கடைகள் திறந்திருக்கின்றன என்று திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார். துறைப்பாக்கத்தில் உல்லாசத்திற்கு கேட்ட தொகையை விட குறைவாக கொடுத்ததால் தகராறு ஏற்பட்டதில் பெண் பற்றி திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. 500 பெண் பணியாளர்கள் தங்கும் வகையில் குடியிருப்பு வளாகம் TNIHPL TPSL இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தமாகியுள்ளது. கோயம்பேடு மார்க்கெட்டில் காய்கறி, பழங்கள், பூக்கள் உள்ளிட்ட பொருட்களை வாங்குவதற்காக தினந்தோறும் 1000 கணக்கான வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் வருகை தருகின்றனர். இந்த நிலையில் கோயம்பேடு மார்க்கெட்டில் இருசக்கர வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு நிலவியது. நல்ல நாள் பார்த்துதான் உதயநிதி துணை முதலமைச்சராக பதவியேற்பார் என நான் சவால் விடுகிறேன் என்று பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் கவர்னருமான தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். 7.5% இடஒதுக்கீட்டை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் ஏன் வழங்கக்கூடாது என்று ஐகோர்ட் கேள்வி எழுப்பியுள்ளது. குரூப் 4 தேர்வு பணியிடங்களை 15,000ஆக உயர்த்த வேண்டும் என்று ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை கூவம் ஆற்றில் வரும் 30ஆம் தேதிக்குள் பணி நிறைவடைய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு விதித்துள்ளது. டெல்லியில் அதிஷி தலைமையிலான புதிய அரசு நாளை மறுநாள் பதவியேற்க உள்ளது. அவருடன் அமைச்சர்களாக பதவியேற்போர் விவரம் வெளியாகியுள்ளது. சென்னை மாடம்பாக்கத்தில் 26ஆம் தேதி அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். பாரதிய ஜனதா நிர்வாகியும் நடிகருமான சரத்குமார் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைக்கு வரவேற்பு அளித்துள்ளார். மீனவர்களை அபராதமின்றி மீட்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று GK வாசன் கோரிக்கை விடுத்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 2 வயது சிறுமி 18 மணி நேர போராட்டத்துக்கு பின் உயிருடன் மீட்கப்பட்டார். சாதி மத பேதமின்றி அர்ச்சகர்களை கருவறையில் அனுமதிக்க வேண்டும் என்று டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். உதயநிதியை துணை முதல்வராக்குவது ஜனநாயகத்தை அச்சப்படுத்தும் செயல் என்று RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்ட பாசனத்திற்காக வீராணம் ஏரியிலிருந்து தண்ணீர் திறக்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தலில் உள்ள சிக்கல்கள், சந்தேகங்களை மத்திய அரசு போக்க வேண்டும் என்று ராமதாஸ் பேசியுள்ளார். தமிழ் திரைப்படத்துறையில் பாலியல் புகாரில் சிக்கியுள்ள பிரபல நடன இயக்குநராக உள்ள ஜானி மாஸ்டர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். 10% பேர் தவிர போதைப்பொருள் கடத்தலுக்கு போலீஸ் அதிகாரிகள் உடந்தை என்று ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணைய தலைவர் பதவிக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. துறையூரில் அரசு சத்துணவு முட்டை கள்ள சந்தையில் அமோகமாக விற்பனையாகி வருகிறது. துறையூரில் உள்ள தனியார் ஓட்டலில் தமிழக அரசின் முத்திரையிட்ட சத்துணவு முட்டைகள் பயன்படுத்தப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அரசு முட்டை விற்பனை செய்த ஓட்டலுக்கு சீல் வைக்கப்பட்டது. அரசு முட்டை விற்பனை குறித்து கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கலெக்டர் தெரிவித்துள்ளார். கடலூர் மைசூர் விரைவு ரயிலில் கழிவறையில் உள்ள தாழ்பால் சேதமடைந்தது குறித்து தென்னக ரயில்வேக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பிய புகார் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து சீர் செய்த தென்னக ரயில்வேக்கு வணிகர்கள் நன்றி தெரிவித்தனர். பேருந்து நிறுத்த நிழற்குடைகளை சீரமைக்க ரூபாய் 1 கோடி ஒதுக்கீடு செய்ததாக சென்னை மாநகராட்சி தகவல் வெளியிட்டுள்ளது. தமிழ் ஆசிரியர் பணிக்கு இந்தியும் சமஸ்கிருதமும் எப்படி தகுதியாக இருக்க முடியும் என்று சு. வெங்கடேசன் கேள்வி எழுப்பியுள்ளார். நெய்வேலியில் NLC இந்தியா நிறுவனம் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனத்தின் கீழ் இயங்கி வருகின்ற நிலையில் NLC ஒப்பந்த தொழிலாளர்கள் இன்று 2வது நாளாக போராட்டம் நடத்தினர். தேவதானம் திருக்கோயிலுக்கு சொந்தமான 103 ஏக்கர் ஆக்கிரமிப்பு நிலம் மீட்கப்பட்டதாக அறநிலையத்துறை அதிரடியாக தெரிவித்துள்ளது. லெபனானில் வெடித்து சிதறும் தொலைத்தொடர்பு சாதனங்கள், உயிரிழந்தோர் எண்ணிக்கை 20ஆக அதிகரித்துள்ள நிலையில் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். சுமார் 4 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகிதத்தை குறைத்துள்ளது. இதன் எதிரொலியாக இந்திய பங்கு வர்த்தகத்தில் சென்செக்ஸ் நிஃப்டி புள்ளிகள் இன்று புதிய உச்சம் கண்டது. பாரா ஒலிம்பிக்கில் வெண்கலப் பதக்கம் வென்று சொந்த ஊர் திரும்பிய தடகள வீரர் மாரியப்பனுக்கு மேலதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது.
பாரிஸில் நடைபெற்ற 2024 பாராலிம்பிக்ஸ் தொடரில் இந்தியா சார்பில் பங்கேற்றவர் தமிழக தடகள வீரர் மாரியப்பன் தங்கவேலு. ஆண்களுக்கான உயரம் தாண்டுதல் போட்டியில் பங்கேற்ற மாரியப்பன் தங்கவேலு வெண்கலம் பதக்கம் வென்று அசத்தினார். இந்த நிலையில் அடுத்த முறை தங்கம் மிஸ் ஆகாது என்று பாராலிம்பிக் வீரர் மாரியப்பன் உறுதியளித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் 2வது நாள் முடிவில் நியூசிலாந்து வலுவான நிலையில் உள்ளது. சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் தலைசிறந்த ஆல்ரவுண்டர் என்று ரவிச்சந்திரன் அஸ்வின் மீண்டும் தன்னை நிரூபித்து காட்டியுள்ளார். சென்னையில் வங்கதேச வீரர்கள் விளையாடுவதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்ததால் அர்ஜுன் சம்பத் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னையில் தங்கம் விலை ரூபாய் 200 குறைந்து இன்று ஒரு பவுன் ரூபாய் 54,600 ரூபாய்க்கு விற்பனையானது. தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.